திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். அந்த கோரஸ் கூடுறதை பார்க்கிறோம். இந்த அன்புமணி இன்னைக்கு வலியுறுத்தி 37ஆம் ஆண்டு பாமக அறிக்கையில் கூட்டணி அரசில் பாமக இடம்பெறும் அப்படிங்கிறார். தேமுதிக, பாமக, பிஜேபி இப்படி கட்சிகள் சொல்லிக்கிட்டே போனாலும் தலைமை கட்சியான அதிமுக அதில் வீட்டை வச்சுட்டு இருக்கலாம், கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது ஒரு நான் ஸ்டார்டர்னு ஏன் பார்க்க முடியாது? அதாவது முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கூட்டணியில் இணையும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த பிரிவை குறிப்பிடுகிறார் என்பது அவரது பேச்சு உணர்த்தவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி இப்போதைக்கு இரு கூறுகளாக பிரிந்து நிற்கிறது. டாக்டர் ராமதாஸ் தான் தலைவர், தான் எடுப்பதுதான் முடிவு, தான் அறிவிப்பவர்கள்தான் வேட்பாளர்கள் என்கிறார். திரு அன்புமணி ராமதாஸ் நான் தான் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற நிலைப்பாட்டில் இன்று வரை உறுதியாக இருக்கிறார். இவர் எந்த தரப்பை அழைப்பு விடுக்கிறார் அல்லது எந்த தரப்பை எதிர்பார்க்கிறார் என்பது தெளிவுபடுத்தவில்லை. இது ஒரு குணம். நேரர்களுக்கு சொல்லிடுவோம், டாக்டர் அன்புமணி கூட்டணி ஆட்சின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் கேட்கும் போது அவர் அதை என்டார்ஸ் பண்ணல, இது அவருடைய கருத்துன்னு கடந்து போறார். அதையும் சேர்த்து. ஆமா, நிச்சயமாக அதுதான் நான் சொல்லுகிறேன். திரு ராமதாசும் திரு அன்புமணி அவர்களும் முரண்பட்ட கருத்துக்களையே தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஒருவர் நீக்குகிறார், இன்னொருவர் டாக்டர் ராமதாஸுக்கு நீக்குகிற அதிகாரம் இல்லை என்கிறார். இப்படி மாறுபட்ட நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே இந்த கூட்டணி ஆட்சி என்கிற கோஷம் இப்போது வெவ்வேறு கட்சிகளால் வலியுறுத்தப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை முதலில் அலச வேண்டும். அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வலிமையான கூட்டணி உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்த நிலை. இரண்டாவது, இதையும் தாண்டி சிந்திப்போமானால் ஒரு கட்சி அதனுடைய சொந்த பலத்தில் ஆட்சி அமைக்குமா அல்லது இதர கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய நிலை ஏற்படுமா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் மெய்ப்பிக்குமே தவிர தனிப்பட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்ல. அவர்கள் கூறுவது அவர்களது நம்பிக்கை, அவ்வளவுதான். மக்கள் எங்களுக்கு பெரும்பான்மை அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை. மற்ற கட்சிகள் கேட்பது ஆசை, எதிர்பார்ப்பு. இந்த இரண்டு